அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாணியம்பாடியில் தொழிலதிபரை கட்டி போட்டு கொள்ளை முயற்சியானது நடைபெற்றிருக்கிறது. தொழிலதிபர் கத்தி கூச்சலிட்டதால் கொள்ளையர்கள் தப்பியோடிய சிசிடிவி காட்சிகளும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பட்டப்பகலில் வீடு புகுந்து தோல் தொழிற்சாலை அதிபர் வீட்டில் கொள்ளை முயற்சி நடந்த நிலையில் அது தொடர்பான அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். நாகராஜன் வணக்கம். இந்த கொள்ளை முயற்சி எப்போ நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக சரிதான். வாணியம்பாடியில் தோல் தொழிற்சாலையில் தொழிலதிபரை வீட்டில் கட்டி வைத்து கொள்ளை முயற்சி மற்றும் அவரது செல்போன்களை மட்டும் பறித்து சென்ற மர்மங்களால் வாணியம்பாடியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீலிக்கொல்லி பகுதியை உள்ள நியூ ஸ்ட்ரீட் பகுதியை சேர்ந்தவர் பிரபல தோல் தொழிற்சாலையுடைய தொழிலதிபராக இருப்பவர் இம்தியாஸ் மற்றும் அவரது மனைவி சபிதா. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். ஒரு மகன் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். வீட்டில் உள்ள இம்தியாஸ் மற்றும் சபிதா மட்டுமே இன்று வீட்டில் உள்ளனர். இவர்கள் இன்று வீட்டில் காலையில் இருந்தபோது சற்று முன் இருந்தபோது அவர் வீட்டுக்கு 4 பேர் கொண்ட மர்ம கும்பலானது வந்தது. அவர் 2 பேர் ஓடிவிட்டார்கள். 2 பேர் மற்றும் அவர் வீட்டில் நுழைந்து வீட்டில் இருந்த கதவுகளை உடைத்து உள்ளே சென்றார்கள். அப்பொழுது அவர்கள் யார் என்று இம்தியாஸ் கேட்டவுடன் அவர்கள் வைத்திருந்த அந்த ஸ்ப்ரே மற்றும் துணியால் இம்தியாஸ் அவர்களை கட்டி போட்டுவிட்டு தன் மனைவியும் கட்டி போட்டுவிட்டு அவர்களிடம் இருந்த முதலில் தன்னுடைய செல்போன்களை மட்டும் பறித்து சென்றுள்ளார். அதன் பிறகு அவர் வீட்டில் இருந்த 3 பீரோகளிலும் 3 அறையில் உள்ள 3 பீரோக்களையும் உடைத்து உள்ளிருந்து பொருள் எடுக்க முயற்சி செய்தார். அப்பொழுது அவர் வீட்டுடைய வேலைக்காரர் வந்தும் அக்கம் பக்கத்தினர் வந்து கூச்சலிட்டு சத்தம் கேட்டதால் உடனே அக்கம் பக்கத்தினர் ஓடி வென்று அவர்களை மீட்டனர். அப்பொழுது அந்த 2 பேர் கொண்ட திருடர்கள் வீட்டை விட்டு வெளியே எகிரி குதித்து ஓடி சென்றனர். உடனே தகவல் அறிந்த வாணியம்பாடி நகர போலீசார் விசாரணை செய்து வருகிறார். பட்டப்பகலிலே சினிமா பாணியில் வாணியம்பாடி இவருடைய தொழிலதிபரை கட்டி போட்டு இந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுப்புறப்பகுதியில் தொடர்ந்து இது போன்ற கொலை மற்றும் கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த திருட்டு சம்பவங்களுக்கு மாவட்ட காவல்துறையாளர்கள் தனி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சரிதா. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.